Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜாவர் சீதாராமனின் உடல் பொருள் ஆனந்தி அத்தியாயம் 5. டாக்டர் சண்முக சுந்தரத்தின் விசாரணை முடிந்ததும் கோர்ட் கலைந்தது. மறுநாள் காலை ராமநாதனை நமது பிரத்யேக அறையில் வக்கீல்கள் முன் சேம்பர் விசாரணை நடத்துவது என்று முடிவு செய்தார் நீதிபதி. போலீசார் ராமநாதனை அழைத்து கொண்டு வெளியேறத் தொடங்கினார்கள். தலைகுனிந்தபடி செல்லும் ராமநாதனை பார்த்த சீதாவின் தந்தை ராமலிங்கத்தின் மனம் சொல்ல முடியாத வேதனை அடைந்தது. அன்போடு வளர்த்த தன் சகோதரி மகன், தனக்கு மாப்பிள்ளையாக வந்து சிறப்பாக இருக்க வேண்டியவன், இன்று ஒரு கொலைகாரனாக குற்றம் சாட்டப்பட்டு கைதியாக செல்கிறானே. பார்க்க பார்க்க அவருக்கும் தன் மகள் சீதாவின் மீது கோபமாக வந்தது. பள்ளமில்லாத நேர்பாதையாக அமைந்திருந்த அவர் குடும்ப வாழ்க்கையில் திலீபன் வந்ததிலிருந்து குழப்பங்களும் சிக்கல்களும் ஏற்பட ஆரம்பித்தன. அலங்காரமாக வாழ்ந்த அவர் குடும்பத்துக்கு அவமானம் ஏற்பட்டதற்கு அவர் மகள் சீதாவின் பிடிவாதம் தான் காரணம் என்று நினைக்கவும் அவருக்கு சீதாவின் மீது கோபம் இன்னும் அதிகமாயிற்று. தந்தையின் சினம் காண காண சீதாவுக்கும் வேதனை அதிகரித்தது. மாறுபட்ட உணர்ச்சிகளோடு ராமலிங்கம், சீதா, மீனாட்சி அம்மாள் மூவரும் கோர்ட்டை விட்டு கூட்டத்தோடு கூட்டமாக வெளியே வந்தனர். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் ராமநாதனுடைய வாக்குமூலத்தினால் ஆத்திரமடைந்து அவனை கண்டனம் செய்தபடி கலந்தது. கொலையை செய்ய துணிந்தவன் தன் வாக்குமூலத்தை பகிரங்கமாக நீதிமன்றத்தில் சொல்ல மாட்டானாம். பெரிய குடும்ப விஷயமாம், அதை பப்ளிக்கில் சொல்ல முடியாதாம். இவ்வளவு தன்மான உணர்ச்சி உள்ளவன் ஏன் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒருத்தனை சுட வேண்டும் என்று மனம் போல போக்கில் ராமநாதனை கண்டித்தபடி சென்றனர். ராமநாதனுடைய குடும்பத்தினருக்கே அவன் திலீபனை சுட்ட காரணம் புரியவில்லை என்ற விஷயம் பொதுமக்களுக்கு எங்கே தெரிய போகிறது? கோர்ட்டுக்கு வெளியே போலீஸ் லாரி காத்திருந்தது. அதில் ஏறு முன் தரையை பார்த்தபடி இருந்த ராமநாதன் தலையை தூக்கி கூட்டத்தை கவனித்த போது வெகு தூரத்திலிருந்து ஒரு பெண் அவனை நோக்கி ஓடி வருவது தெரிந்தது. அவன் முகம் ஆச்சரியத்தில் மலர்ந்தது. பக்கத்தில் இருந்த கான்ஸ்டபிள் வண்டிலாரியா என்று தன்னை போலீஸ் லாரியை நோக்கி தள்ளுவதையும் மறந்தான். அவன் பார்வை பூராவும் தன்னை நோக்கி ஓடி வரும் அந்த பெண் மீதே விழுந்திருந்தது. அந்த பெண் வேறு யாரும் அல்ல, ஆஸ்பத்திரியில் திலீபன் மனைவி என்று கூறிக்கொண்டவள்தான். படுத்திருந்த திலீபனின் உதடுகள் ஆனந்தி என்று அழைத்தது அவளைத்தான். நான் ஆனந்தி அல்ல என்ற உணர்ச்சி துடிப்போடு மறுத்தவளும் அவளே. அந்த பெண் ஏதோ ஒரு சங்கல்பத்தோடு ராமநாதனை நோக்கி விரைந்து வந்தாள். ஆனால் ஜனக்கூட்டம் போலீஸ் லாரியை சூழ்ந்து கொண்டு வழிமறித்தது. நேற்று வரை பண்புள்ளவனாகவும் படித்தவனாகவும் கருதப்பட்ட இதே ராமநாதனை மக்கள் கூட்டம் சூழ்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்று அவன் ஒரு செய்தியாகிவிட்டான். அவன் புகழ் திடீரென்று விரிந்து மக்களுக்கு முன் ஒரு காட்சி பொருளாகிவிட்டது. அவன் சாதித்தது தான் என்ன? துப்பாக்கியால் திலீபனை சுட்டுவிட்டான். அவன் குற்றவாளியாகிவிட்டான், அவ்வளவுதான். ஒரு குற்றவாளி, ஒரு சினிமா நட்சத்திரம், நாட்டுத் தலைவன், இம்மூவருக்கும் மக்களிடையே ஒரு கவர்ச்சி இருக்கிறது. மக்கள் மனத்தை வெவ்வேறு காரணத்துக்காக கவர்கின்றனர். ஆனந்தி என்று அழைக்கப்பட்டவள் கூட்டத்தை தள்ளிக்கொண்டு ராமநாதனை நெருங்க அரும்பாடுபட்டால். ராமநாதனும் அவளை நோக்கியபடி தன்னையும் மறந்து நின்றான். கூட்டம் திரள்வதைக் கண்ட போலீசார் அவனை போலீஸ் வண்டிக்குள் ஏறும்படி கட்டாயம் செய்தனர். வேறு வழியின்றி அவன் போலீஸ் லாரிக்குள் ஏறி உட்கார்ந்தான். ஆனால் அந்த பெண் விடாமுயற்சியோடு நெட்டி தள்ளிக்கொண்டு லாரியை அடைந்து விட்டாள். ராமநாதனும் ஆவலோடு அவள் பக்கம் திரும்பினான். அவள் வேண்டுதன் பேரில் எவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்ள நேர்ந்தது, என்னை மன்னிச்சிருங்க என்று வேண்டிக் கொண்டாள். இதில் மன்னிப்பதை கொண்டுவில்லை, நான் என் கடமையை தானே செஞ்சேன் என்றான் அவன். இதற்குள் போலீஸ் லாரி புறப்பட ஆரம்பித்தது. அவள் வண்டியோடு நகர்ந்தபடியே, ஊரார் நம்பினா நம்பட்டும், நம்பாவிட்டால் போகட்டும், நீதிபதியிடும் எல்லா உண்மைகளையும் கூறிவிடுங்க, தயவுசெய்து எல்லா உண்மைகளையும் கூறிவிடுங்கள் என்று கூச்சலிட்டாள். ராமநாதன் நகரும் வண்டியிலிருந்து, நீ தலைமறைவாரு, ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாத என்று அண்ணன் தங்கைக்கு பதில் சொல்வது போல கூறினான். வண்டி நகர்ந்தது. அதில் இருந்தபடி ராமநாதன் கூட்டத்தை நோக்கினான். கூட்டத்தில் ஒருவன் 56 வயதுக்கு முகத்திலே சிறு மீசையோடு வாயிலே புகையிலை பைப்புடன் கருப்பு கண்ணாடி அணிந்து நின்றவன் நகரும் போலீஸ் லாரியில் உள்ள ராமநாதனை பார்த்தபடியே இருந்தான். ராமநாதனுக்கு மனத்தில் பகீர் என்றது. உதடுகள் பீதியோடு ரிட்டையர்ட் மேஜர் மாயநாதன் என்று முணுமுணுத்தான். மேஜர் புன்னகை புரிந்தபடி கூட்டத்தில் ஆனந்தி இருக்கும் இடத்தை நோக்கினார். ஆனந்தியை கண்டவுடன் அவர் முகத்தில் புன்னகை மறைந்தது. அதற்கு பதிலாக ஆக்கிரமும்
ஆத்திரமும் குரோதமும் பிறந்தன. தற்செயலாக ஆனந்தியும் மேஜரை பார்த்தாள். பிறகு ஒரே ஓட்டமாக கோர்ட்டை விட்டு வெளியேறினார். மேஜர் மாயநாதனும் வேகமாக அவளை பின்தொடர்ந்தார். ஆனந்தி என்று கூறப்பட்ட பெண் அதிவேகமாக ஓடிய பின்பே திரும்பி பார்த்தாள். மேஜர் தன்னை தொடர்வதை உணர்ந்து திகைப்போடு எப்பக்கம் செல்வதென்று தெரியாமல் தவித்து ஒரு வினாடி நின்றால். எதிரே ஒரு பஸ் வந்ததோ இல்லையோ ஓடிப்போய் பஸ்ஸில் ஏறிக்கொண்டார். மேஜர் வேகமாக பஸ்ஸை நோக்கி விரைந்து வந்தார். அதற்குள் அந்த பஸ் நகர்ந்து விட்டது. பஸ்ஸில் இருந்த ஆனந்தி அமைதியோடு பெருமூச்சு விட்டார். மேஜர் கூவினார், டாக்ஸி டாக்ஸி. சாலையில் அந்த டாக்ஸிக்காரனுடைய காதுகளில் அவர் அழைப்பு விழவில்லை. அவன் ஏதோ சிந்தனையில் இருந்தபடி சென்று கொண்டிருந்தான். மேஜர் தன்னுடைய ஆத்திரத்தை தன் பைப்பை கடித்து தீர்த்து கொண்டார். போலீசாரால் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறையில் இருந்த ராமநாதனுக்கு மனத்திலிருந்த ஒரு சுமை இறங்கினார் போல் இருந்தது. கடந்த சில மாதங்களாகவே ஒன்றன் பின் ஒன்றாக அவனுக்கு திலீபன் விஷயமாக புது புது சிக்கல்கள், வேதனைகள் தோன்றி வந்தன. அவற்றை சமாளிக்கும் பொறுப்பு அவன் மீது சுமத்தப்பட்டது. அவன் கனவிலும் நினைக்காத கெட்ட பெயரை சம்பாதிக்க நேர்ந்து விட்டது. எதற்கெல்லாம் பயந்தானோ அவையெல்லாம் நடந்துவிட்டன. இனி அவனுக்கு புதிதாக ஏற்படக்கூடிய அவமானமோ தீங்கோ ஏதுமில்லை. பொதுவாக மனிதன் பயப்படும் விஷயங்கள், நிகழ்ச்சிகள் எல்லாமே நடவாத வரையில் தான் பயத்தை கொடுக்கின்றன. நிகழ்ந்து விட்டால் பயம் மறைந்து விடுகிறது. துணிவும் நிம்மதியும் தான் மிஞ்சுகின்றன. பணக்காரனுக்கு நாம் ஏழையாகி விடுவோமோ என்ற எண்ணத்தான் வேதனை. பணத்தை இழந்து விட்ட பின் அவன் மனம் பணமின்மையையும் ஏழ்மையையும் ஏற்றுக்கொள்கிறது. சாவை பற்றிய பயமும் அவ்வாறே. சாவு வந்த பின் எந்த வேதனையும் இருக்கப் போவதில்லை. இந்த உண்மையைத்தான் 2500 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த சாக்ரட்டிஸ் மிக அழகான முறையில் சொன்னார். சாலை கண்டு பயப்படுவதில் அர்த்தமே இல்லை. ஏனில் நாம் இருக்கும்போது மரணம் இருப்பதில்லை. மரணம் சம்பவித்த பின் நாம் இருப்பதில்லை. எதற்காக ஒருவன் பயப்பட வேண்டும் என்றார். ராமநாதன் நிலையும் அதேதான். அவன் பயந்தவையெல்லாம் நிகழ்ந்து விட்டன. எல்லாம் துறந்தவனின் ஒரு நிம்மதி அவனை இப்போது வந்தடைந்தது. ஓலமிடும் எண்ணங்கள் ஒடுங்கி ஆசைகளின் சாம்பல் மீது ராமநாதன் உள்ளம் மெத்தென்று படுத்தது. கோர்ட்டுக்கு வெளியே அவன் சந்தித்த பெண்ணிடமிருந்து திலீபனை பற்றிய உண்மையை சொல்ல அனுமதி கிடைத்துவிட்டது. அந்த ஆனந்தி மேஜர் மாயநாதனிடமிருந்து எப்படி தப்பி தனியே கோர்ட்டு வரை வந்தாள் என்பதை நினைக்க ராமநாதனுடைய ஆச்சரியம் அதிகமாயிற்று. எத்தனை நாள் தான் மாயநாதனிடமிருந்து தப்ப முடியும் என்று யோசித்தாள். அப்படியே சிந்தித்தபடியே உள்ளமும் உடலும் ஒருங்கே அயர்ந்து போய் தூக்கத்தில் ஆழ்ந்தான். கடந்த பல மாதங்களில் அவன் நிம்மதியாக தூங்கியது இன்றுதான். மறுநாள் பொழுது விடிந்ததும் புது மனிதனாக எழுந்தான். அவனுக்கு இப்போது கலக்கமில்லை, குழப்பமும் இல்லை, பயமும் இல்லை. தெய்வம் விட்ட வழி என்ற முடிவுக்கு வந்து விட்டான். நான் ஒன்றுமே செய்வதில்லை, என்னை ஆளும் ஈசன் செயல் என்று வாழ்பவர்கள் எல்லையில்லா ஆனந்தத்தை அடைவார்கள் என்று பழைய ஊறிப்போன கருத்தின் உண்மையை அனுபவபூர்வமாக உணர்ந்தான் ராமநாதன். அன்று அவன் நிறைவேற்ற வேண்டியது சிறு கடமைகள் தான். அதாவது அவன் வாழ்வில் நிகழ்ந்தது, அவனுக்காக தெரிந்தவை, புரிந்தவை, இவைகளை கூட்டாமல் குறைக்காமல் உள்ளபடி நீதிபதியிடம் கூறிவிடுவது என்று நினைத்தான். இனிமேல் நடப்பது நடக்கட்டும் என்று துணிவோடு கோர்ட்டுக்கு போக தயாரானான். அப்போது அவன் இதுவரை மறந்து போன ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. திலீபன் எழுதி வைத்திருந்த தினக்குறிப்பு புத்தகம். அவன் நீதிபதியிடம் கூறப்போகும் அதிசய கதைக்கு அந்த டயரியும் அவனிடமிருந்து கடிதம் தான் அத்தாட்சி. அவை பலமாக சாட்சியமாக இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு புதுவிதமான பக்கபலமாவது இருக்கட்டும் என்று நினைத்தான். தன்னுடைய அறையில் பீரோவில் பூட்டி வைத்திருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. அந்த டைரியை உடனே நீதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தான். சிறை காவலாளியை அழைத்து இன்ஸ்பெக்டரை பார்க்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டான். காவலாளி உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுத்து அழைத்து வருவதாக சொல்லி போனான். இந்த நிலையில் ராமநாதன் வீட்டிலோ அன்று நடக்கப் போகும் விசாரணையை பற்றி சிந்தித்தபடி ராமலிங்கமும் சீதாவும் உட்கார்ந்திருந்தனர். வாசல் கதவு மணி கணவென்று ஒலித்தது. சீதா திறந்தாள். வாசல் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்தார். சில தினங்களாக போலீஸ் வருவதும் போவதுமாக இருப்பது அந்த வீட்டில் சகஜமாகிவிட்டது. ராமநாதனின் அறையை பார்வையிட வந்திருப்பவர் சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் நேராக மாடி அறைக்கு நோக்கி சென்றார். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் சொந்த வீட்டில் நுழைவது போல அவர் நுழைந்து தன்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மாடிக்கு செல்வதை பார்த்து ராமலிங்கம் மனம் புழுங்கினார். இன்ஸ்பெக்டர் மாடி அறையில் நுழைந்ததும் படுக்கை கட்டில்கள் எல்லாவற்றையும் சோதனை செய்து பார்த்தார். அவர் எடுத்து போக வந்த பொருள் கிடைக்கவில்லை. புத்தக பீரோவில் தேடினார், அங்கும் கிடைக்கவில்லை. மன திருப்தி ஏற்படாமல் ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து பிரித்து பார்த்தார். அவர் தேடி வந்தது அகப்படவே இல்லை. பிறகு அந்த அறையில் இருந்த பூட்டிய பீரோவை பார்த்தார்.
இந்த பீரோவில் தான் அது இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அவருடன் எடுத்து வந்திருந்த சாவி கொத்திலிருந்து ஒவ்வொரு சாவியாக எடுத்து போட்டு அந்த பீரோவை திறக்க முயன்றார். சாவிகள் சேரவில்லை. மாடி அறையில் இன்ஸ்பெக்டர் தேடிக்கொண்டிருந்த போதே கீழ் ஹாலில் கதவு மணி தொடர்ந்து கணகணவென்று மறுபடியும் ஒலித்தது. விருப்பமில்லாமல் வெறுப்போடு சீதா எழுந்து போய் கதவை திறந்தாள். கதவுக்கு அப்பால் அவள் பார்த்த காட்சி அவளுக்கு ஓரளவு கோபத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. அங்கே இன்னொரு இன்ஸ்பெக்டர் 3 கான்ஸ்டபிள்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் மரியாதையோடு, அம்மா தொந்தரவுக்கு மன்னிக்கணும், ராமநாதன் அறையிலிருந்து ஒரு முக்கியமான பொருளை எடுத்து போக வந்திருக்கோம் என்றார். சீதா மனம் கசந்தபடி, சற்று முந்தை இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து அறையை பார்த்துட்டு வேண்டும்னு வேண்டாம் போனார், நீங்களும் அவருக்கு போய் உதவி செய்யுங்க என்று குத்தலாக கூறினார். இன்ஸ்பெக்டர் திகைப்படைந்தார். இன்னொரு இன்ஸ்பெக்டரா? இருக்க முடியாத. சில வினாடிகள் முன்தானே ராமநாதன் என்னிடம் வந்து பீரோவில் டைரியை பற்றி பிரஸ்தாபித்தார். இந்த ஆள் போலியாக இருக்கும் என்றார். கீழே ஹாலில் நடக்கும் சம்பாஷணையை கவனித்தபடி மேல்படியில் நின்று கொண்டிருந்த போலி இன்ஸ்பெக்டரின் முகம் கலவரம் அடைந்தது. ரிட்டையர்ட் மேஜர் மாயநாதன் அவரும் திலீபனின் டைரியைத்தான் தேடி வந்திருந்தார். அந்த டைரியில் தன்னை பற்றி என்ன திடுக்கிடும்படியான தகவல்கள் இருக்கும் என்று பயந்து போயிருந்தார். ஒரு டைரி கிடைக்காத நிலையில் போலீஸ் இன்ஸ்பெக்டரை அந்த டைரியை தேடி வரும்போது தாம் மாடி அறையில் போலீஸ் உடையில் இருப்பது பெரிய ஆபத்தாக முடியும் என்று நினைத்தவுடன் அவருக்கு எப்படியாவது அந்த அறையை விட்டு தப்பி போக வேண்டும் என்ற எண்ணமே எழுந்தது. மாயநாதன் அறை கதவை தாளிட்டு கொண்டார். குளிர் அறைக்கு ஓடினார். இதற்குள் உண்மை போலீஸ் அதிகாரி மாடி ஏறி வந்து வெளிப்புறம் இருந்து கதவை தட்டியபடி இருந்தால் உட்புறம் தாளிடப்பட்டிருக்கும் கதவை எட்டி உதைத்து திறந்து அறைக்குள் நுழைந்தார். கான்ஸ்டபிள்கள் மாடி அறைகள் எல்லாம் சென்று தேடினார்கள். மாடியில் எங்கும் யாரும் மறைந்திருக்கவில்லை. குளியல் அறை கதவை விரிய திறந்து கிடந்தது. அதன் வழியே வேறொரு படிக்கட்டு தெருவை நோக்கி இறங்கியது. அந்த வழிதான் வேஷதாரி சென்றிருக்க வேண்டும் என்று நிர்ணயித்தார். அந்த அசல் இன்ஸ்பெக்டர் தன்னுடன் வந்த கான்ஸ்டபிளை மட்டும் போலீஸ் இன்ஸ்பெக்டரை தேடிப்போக அனுப்பிவிட்டு மறுபடியும் பீரோ இருக்கும் அறைக்கு வந்தார். நீதிபதி, அவருடைய பெஞ்ச் கிளார்க், இருதரப்பு வக்கீல்கள், நீதிபதி மணிவாசகம் பிள்ளையின் சேம்பரில் கூடியிருந்தார்கள். ராமநாதன் போலீசாரால் அழைத்து வந்தபின் திலீபனுடைய டைரியை நீதிபதியின் முன்பதிவு செய்தார்கள். இன்ஸ்பெக்டர் ராமநாதனிடமிருந்து கடிதத்தை பதிவு செய்தார். இருதரப்பு வக்கீல்களும் அந்த டைரி கடிதம் இரண்டையும் சாட்சியமாக எடுத்துக்கொள்ள மறுப்பு தெரிவிக்கவில்லை. சில வினாடிகளுக்கு அந்த சேம்பரில் அமைதி நிலவியது. பிறகு நீதிபதி அவர்களை, மிஸ்டர் ராமநாதன், நீங்கள் கூற வேண்டியதை சொல்லலாம் என்றார். ராமநாதன் லேசாக சிரித்தபடி ஆரம்பித்தார். நான் கூறப்போகிறது ஒரு பெரிய கதை. அதில் அடங்கிய சில விஷயங்கள் நான் நேரில் பார்த்தவை, திலீபன் டைரியிலிருந்து மட்டும் தெரிந்து கொண்டது. சில நிகழ்ச்சிகள் நானே நேரில் பங்கெடுத்து கொண்டவை. நான் கூறப்போவது எல்லாமே கேஸுக்கு பொருந்தும் என்று சொல்ல முடியாது. கொங்கண நாயனார் அருளில் செய்த யார் வரிகளைப் போல, உற்றது சொன்னால் அற்றது பொருத்தம் மற்றது சொன்னால் என்ற நிலையில் இருக்கிறது என் விஷயம். ஆகையால் நான் எல்லாவற்றையும் கூறப்போகிறேன். உங்களை போய் நானும் பகுத்தூரில் தான், விஞ்ஞான அடிப்படையில் படித்து வளர்ந்தவன் தான், சரியாக நிரூபிக்கப்படாத தத்துவங்களை கருத்துக்களை ஒப்புக்கொள்ளாத தயங்குகிறவன் தான், மாய மந்திரம் தந்திரம் இவற்றை அறிவிலிகள் அயோக்கியர்கள் பிழைக்கும் வழி என்று நினைத்து வந்தவன் தான், அமெரிக்க ஐரோப்பிய நாகரிகத்தின் போஷணையில் வந்த கருத்துக்களை நம்பி வந்தவன். ஆனால் என் வாழ்வில் நடந்த அதிசயங்களை, டெலிவருக்கு நேர்ந்த அனுபவங்களை நினைக்கும் போது விஞ்ஞானம் கற்றது கை மண்ணளவு தான் என்று தோன்றுகிறது. நாம் மூட நம்பிக்கை, பாட்டி கதை என்றெல்லாம் ஒதுக்கி தள்ளும்படியான விஷயங்களில் அடங்கியிருக்கும் உண்மை கடல் அளவு தெளிவாகிறது. கதை கூறுவது நானாக இருந்தாலும் கூறப்போவது என்னவோ என்னுடைய சரித்திரம் அல்ல, அது திலீபனுடைய சரித்திரமே. திலீபனை சுற்றி நகர்ந்த நாடகத்தில் நான் ஒரு உபபாத்திரம்தான். நான் கூறுவதெல்லாம் பிதற்றல் அல்ல, சித்த சுவாதீனம் இல்லாதவன் மனத்தில் எழுந்த வெறும் கனவுகள் அல்ல, எல்லாம் உண்மை. அதை டைரியும் இந்த கடிதமும் நிரூபிக்கும் என்று கூறிவிட்டு நின்றான். நீதிபதி, எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நேரமானாலும் சரி, உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். நீங்கள் சொல்வதில் எதை ஏற்றுக்கொள்வது, எதை நிராகரிப்பது என்பது எங்கள் பொறுப்பு என்றார். தொடரும்.